திலகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களில் ஒருத்தன் ஜே பாலாஜி பேசுகிறேன். இப்போ வந்து வர 19/4/2024 வர 19 வந்து எலெக்ஷன் நடக்குது. எல்லாம் தவறாமல் ஓட்டு போடுங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ எலெக்ஷனுக்கு வந்து லீவும் கொடுத்து சம்பளத்தோட கூடிய லீவு கொடுக்குறாங்க. கொடுத்தும் ஓட்டு போட சொல்கிறாங்க. தயவுசெய்து போடுங்க. கிராமத்தில் இருக்கவங்க நிறைய பேர்லாம் போடுறாங்க. ஏழையாக இருக்கவங்க போடுறாங்க. மிடில் கிளாஸ் போடுறாங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்க போட மாட்டுறாங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் எதுவும் கிடைக்க மாட்டேதா என்னன்னு தெரியல. தயவுசெய்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எல்லோரும் ஓட்டு போட்டால் நல்லது. நம்ம ஒரு இந்திய குடிமகன்றதுக்கு ஒரு அடையாளம். கம்பல்சரி ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க. இப்போ ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்மளை யார் ஆளணுன்ற முடிவை நம்ம யாருக்கோ விட்டுறோம். அது எப்படி மிஸ்யூஸ் ஆகி போயிடும். நமக்கு பிடிக்காதவங்க கூட வந்து ஆட்சியில் உட்காரலாம். தயவுசெய்து ஓட்டு போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறதுலேயே வந்து தயவுசெய்து இந்த நோட்டாவை சூஸ் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் நோட்டான்ற ஆப்ஷனே தேவையில்லை. ஒரு 20 பேர் 25 பேர் நிற்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம திலகம் டிவி சேனலில் சொல்லியிருந்தேன். 20 பேர் நிற்கிறாங்க, 25 பேர் நிற்கிறாங்கன்னா 25 பேருமே வந்து கெட்டவங்க கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏதோ சின்ன 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 சுயேட்சை யாரோ ஒருத்தருக்கு போடுங்க. நோட்டாவில் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு அது வீட்டிலே உட்காந்து போயிடலாம். அதனால் வீட்டிலே உட்காந்துன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஓட்டு போடணும். இது ஏதோ ஒரு கேண்டிடேட்டில் கண்ணை மூடிட்டாச்சும் ஒரு ஓட்டு போடுங்க. நோட்டாவை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு கட்சி சார்ந்திருக்கிறதுனால 5 வருஷமாக இருக்கும். நம்ம பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். முதல் இந்த கட்சி சேர்றதுக்கு முன்னாடி ஓட்டு போடும்போது ஒரு ஓட்டரடி வாங்க முட்டேன். இப்போ வெளியூரில் சென்னையில் வேலை செஞ்சால் ஓட்டரடி வரல எனக்கு. அப்புறம் ஓட்டரடி வாங்கி ஒத்தக்கல்லேருந்து அலைஞ்சி திரிஞ்சு வாங்கி திருச்சி பாலகர் பொன்னையா ஸ்கூலில் வந்து ஓட்டு போட்டது வந்து இவருக்கு போட்டேன். எம்ஜிஆரை பிடிங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் ரெட்டலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்போ பாக்குமார்னு ஒருத்தர் இருந்தார். ஓட்டும் போட்டேன். ஒரு 4000 சில்லற ஓட்டில் ஜெயிச்சிட்டார். ரொம்ப சந்தோஷம். எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டோம். நம்ம ஓட்டு போட்ட கட்சிக்காரர் எப்போ ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி. அப்புறம் அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல் இதை மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கூட்டணி யாருங்க அப்போலாம் கட்சியில் சேர்ந்துட்டோம் இல்லையா? அப்புறம் எங்கள் கட்சி யாரை சொல்லுதோ கை காட்டுதோ எங்கள் கூட்டணி வேட்பாளர் அவங்களுக்கு போடுவேன். ஒரு டைம் நாங்கள் இந்த வார்டில் வந்து வேட்பாளர் நிற்கலைங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச நல்ல வேட்பாளருக்கு போடுங்கன்னாங்க. அப்போ மதிமுககாரர் ஒருத்தருக்கு போட்டோம். ஏன்னா அந்த வார்டில் நம்ம கேண்டிடேட் இல்லை, பம்பரத்துக்கு போட்டோம். அவர் வந்து மலர் மன்னனோட பையன் செலியன்னு சொல்லிட்டு இருந்தார், போட்டோம். அப்புறம் வந்து போன எலெக்ஷன் வந்து இதுக்கு போட்டோம், கூட்டணி வேட்பாளர் இளங்கோன்னு சொல்லி தேமுதிகவில் ஒருத்தர். முரசில் போய் போட்டேன். சட்டமன்றத்தில் வந்து ரெட்டலையில் ஒருத்தருக்கு போட்டேன். மேற்கு தொகுதியில், திருச்சி தொகுதிக்கு தான் அந்த இளங்கோ முரசு சின்ன போட்டோம். இவர் கிழக்கு தொகுதி சட்டமன்றத்துக்கு வந்து ரெட்டலை போட்டோம். பத்மநாபன் ஒருத்தர். யாரும் கூட தெரியாது. நம்ம கட்சி யாரை கை காட்டுதோ அவங்களுக்கு நான் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுரு அப்படின்னு. இந்த தடவை குக்கருக்கு போட போகிறேன். இது நம்ம திருச்சி தொகுதிக்கு குக்கர் போட போகிறேன். இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நம்ம கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற கட்சி சாராதவங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் நோட்டாவை தவிர வேறு யார் வேணால் போடுங்க. நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பாரத பிரதமர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு 12 மணி கூட ஒரு மொபைலில் இருந்துட்டு நம்ம பணம் அனுப்பலாம், கொள்ளலாம். எவ்வளோ நல்ல விஷயம். இன்றைக்கி அலையிற அலைச்சல் எவ்வளோ மிச்சப்படுத்திருக்காரு. டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம். ஒன்றுக்கும் முன்னாடி லெஜரை போட்டிக்கிட்டு லேட் பண்ணுவாங்க, போயிட்டு வாங்க, லஞ்சம் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக டிஜிட்டல் மயமாக ஆக்குவேனாலும் அதேமாதிரி ஆக்கிட்டாரு. இன்றைக்கி நமக்கு நிறைய செலவுகள் மிச்சமாக இருக்குது. அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 2 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. நிறைய வேலை செஞ்சுட்டாரு. இப்போ தேச மக்கள் வந்து அவருக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி வருது. முக்கால்வாசி மாலையை பின்னிட்டார். இப்போ இந்த தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மாலையை முழுசாக முடித்து நமக்கு அணிவிச்சிருவார். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அவசரப்பட்டு நம்ம ஒரு தீய சக்திகள் கூட்டணிகள்லாம் ஓட்டு போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி வந்து இத்தாலி திறமையாக வச்சுருக்கு, இன்னொரு கட்சி சீனாவை திறமையாக வச்சுருக்கு. அது மாதிரி இந்த பீச்சாங்கை ஊழல் செய்கிற அஸ்தமன சூரியன் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வளராது. இது வந்து ஒரு தடவை உழவர் சந்தைக்கு வந்து திருச்சிக்கு வந்து புரட்சி தலைவி அவங்க வந்து இது வந்தாங்க. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் வந்திருந்தாங்க. அப்போ நான் இந்த கட்சின்னு சேரல. அப்போ அவங்கள பார்க்கணுன்னு ஆசைக்கு போனேன். இப்போ அந்த போயிட்டு அதை கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த உழவர் சந்தை அவங்க பேசுகிறது கேட்குது. பாதியிலே நான் வந்துட்டு இருந்தேன். குரங்கு கையில் சிக்கன பூமாலை மாதிரி கருணாநிதி ஆக்கிட்டு வந்தாங்க. அதுதான் இப்போ நான் இதுக்கு சொல்ல வரேன். விட்டுட்டீங்க, தவறுதலாக இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா, அவர் கஷ்டப்பட்டு பின்னி வச்சுருக்க அந்த மோடிஜி பின்னி வச்சுருக்க அந்த மாலையை, நமக்கு மக்களாகிய நமக்கு அழிவிக்க வேண்டிய மாலையை பிச்சு பீஸாக நாரடிச்சு குரங்கு கையில் பூ மாலை மாதிரி இந்தியாவை ஆக்கிடுவாங்க. அதில் இந்தியா நல்லா இருக்கணும், வளர்ச்சி பெறணும், நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். மெயினாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா எல்லாம் தாமரைக்கும் நம்ம கூட்டணி வேட்பாளர்களுக்கான சின்னம் குக்கர், பலாப்பழம், சைக்கிள் சின்னம் இது மாதிரி இருக்க ஓட்டு போட்டு வாய்ப்பு கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான தேர்தல். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. எல்லாம் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.